ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐசிஐசிஎல் கார்ப்பரேட் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சேல்ரி போடுற ப்ராசஸ் வந்து நான் சொல்லித்தர போகிறேங்க. இது நம்ம வந்து எங்களோட ஐசிஐசிஐ கரண்ட் அக்கௌண்ட் கார்ப்பரேட் அக்கௌண்ட்டுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரான்ஸ்பரண்ட் பில்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் போயிட்டு பிஸ்பே 360 இருக்குது பார்த்திங்கன்னா. இந்த பிஸ்பே 360 ஃபஸ்ட்டாக பிஸ்பே 360 டேஷ்போர்டுக்குள்ளே போயிடுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறீங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் ஃபைல் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. லாக் அவுட் ஆயிடுச்சு, ஒரு நிமிஷம். வந்து பார்த்திங்கன்னா அதில் ஃபைல் ஃபார்மேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து ஃபைல் டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஸ்டாண்டர்டு உங்களுக்கு என்ன மாதிரி எக்ஸல் வேணும் அப்படின்ட்டு மேக்ஸிமம் சேலரி போடுறதுக்கு சேலரி பேமெண்ட் அன்ரெஜிஸ்டர்ட் பெனிஃபிட் அப்படிங்கிறது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லைனா பேமெண்ட்டும் அன்வெரிஃபைட் வென்டார் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸியான முறையில் சேலரி ஒரு 60 பேர் போடுறதுக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம ஆல்ரெடி அது யூஸ் பண்ணிட்டோம். டேஷ்போர்டில் போயிட்டு நான் ஆல்ரெடி எக்ஸல் வந்து க்ரியேட் பண்ணி வச்சிட்டேன். உங்களுக்கு அது எக்ஸல் கிரியேட் பண்ணுறதுலாம் டவுட்ஸ்னால் 18001080 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கனாலும் அவங்க வந்து உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. இப்போ இதில் போயிட்டு பேமெண்ட் ஃபைல் அப்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. நான் ஆல்ரெடி ஃபைல் வந்து பண்ணி வச்சிட்டேன். வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் டைப் வந்து கேட்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் ஃபைல் அப்லோடில் வந்துட்டுங்க. ஃபைல் டைப் கேட்கும். நான் வந்து அதில் பேமெண்ட் அன்ரெஜிஸ்டர்ட் வென்டாரில் நீங்கள் என்ன ஃபைல் டவுன்லோட் பண்ணியிருந்தீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கணும். நான் வந்து பார்த்திங்கன்னா எஃபிஏபி சேல்ரி தான் வந்து எடுத்திருந்தேன். ஃபைல் கொடுத்துட்டுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் டைப்பு டெக்ஸ்ட்டாக க்ரியேட் பண்ணியிருக்கீங்களா எக்ஸல். நான் வந்து எக்ஸலில் பண்ணியிருக்கேன். எக்ஸல் ஈஸியாக இருக்கும். சூஸ் ஃபைல் காமிக்குதுங்க. சூஸ் ஃபைலில் போயிட்டு நீங்கள் எங்கே டவுன்லோட் பண்ணி இது ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களோ இது வந்து பார்த்துங்க ரெயின்போ அண்ட் பில்லு சேலரி டிசம்பர்னு நான் போட்டு வச்சுருக்கேன். அதை போய் செலக்ட் பண்ணிட்டேன் ஃபைலை. ஜஸ்ட் இங்கே ஃபைல் டிஸ்கிரிப்ஷனில் ரெயின்போ அண்ட் ஜஸ்ட் நம்மளோட ஐடென்டிட்டிக்காக தான் பில்லு பேன்னு போயிட்டு வந்து ஐயோ பேக் கொடுத்துட்டேனே. சாரி மக்களே, ஆக்சுவலி பேக் கொடுக்கக்கூடாது, இன்சைடு ப்ராசஸ் கொடுக்கணும். சின்ன ஒரு தவறு நடந்துச்சு. மறுபடியும் போகிறேன், ஒரு ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கிறேன். ஃபைல் அப்லோட் எக்ஸல்ஸ், சூஸ் த ஃபைல். ஆல்ரெடி நீங்கள் இந்த மாதிரி எக்ஸல் ரெடி பண்ணி வச்சுருக்கணும். ஓகே, 2026 நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் வேணுன்னா கொடுத்துக்கலாம். ப்ராசஸ் கொடுக்குறேன். நம்மளோட ஃபைலில் எந்த இஷ்யூவுமே இல்லை அப்படின்னா ஆல் ரெக்கார்ட்ஸ் வேலிடேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடுங்க. அப்புறம் நீங்கள் அப்லோட்னு கொடுத்தீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு இங்கே அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா எத்தனை பேருக்கு சேலரி போட போகிறோம், நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் மொத்தமாக 37 பேருக்கு வந்து நம்ம சேலரி போடுறோம். 1,22,925 ரூபா வந்து டோட்டல் சேலரிங்க. இதுக்கு நமக்கு நம்மளோட மொபைலுக்கு வந்து ஓடிபி வரும். சரிங்களா? நம்மளோட கார்ப்பரேட் அக்கௌண்ட்டில் இருக்கிற மொபைல் நம்பருக்கு அந்த ஓடிபியை வந்து என்ட்ரு பண்ணி கொடுக்கணும். அமௌண்ட்டுமே அங்கே வந்துடும் 1,24,925ன்ட்டு. 81449 ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு ஸ்டார்ட் கொடுத்தோன்னா இந்த ஃபைல் இஸ் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி ஃபைல் சீக்வன்ஸ் நம்பர் அப்படின்னு நமக்கு ஒரு சீக்வன்ஸ் நம்பர் வந்துடும். இதை மட்டும் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணுங்க. ஏன்னா மேபி ஏதாவது விஷயம் இருக்குன்னா பிரிண்ட் வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் டன் கொடுத்துட்டு இதில் வந்து உங்களுக்கு பேமெண்ட் ஆகிடுச்சான்னு கொஞ்சம் நேரம் நம்பர் ஆஃப் ஒன்றுன்னு இருக்குங்களா, கொஞ்சம் நேரம் ஆனது ஒரு வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ஐஎம்பிஎஸ் போட்டு தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு ½ அன் ஹவருக்குள்ள பேமெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடத்துல சக்ஸஸ்ஃபுல் ஆனது இப்போ எத்தனை பேர் போட்டிருக்குமா, சக்ஸஸ்ஃபுல்லு, ஃபெயில் ஆச்சுனாலும் ஃபெயிலு, ரிஜெக்ட் ஆன ரிஜெக்ட், என்ன இஷ்யூ அப்படிங்கிறது வந்து இங்கே ஷோ ஆகிடும். நம்ம அதை இஷ்யூவை சரி பண்ணிட்டு நம்ம கரெக்ட் பண்ணி எகைன் அவங்களுக்கு வந்து ரீசன்ட் பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஃபைல் ஸ்டேட்டஸ் என்கொயரியில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா செக் கூட பண்ண முடியும். இப்போ இதில் போனால் நம்ம அப்லோட் பண்ண ஃபைல் இருக்குது பாருங்களேன், ஃபைல் சீக்வன்ஸ் நம்பரில் இருக்குங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் அப்லோடு 5/1/26 அமௌண்ட்டுமே காட்டுது. ஆக்ஷன் அண்ட் வியூஸ் ரெக்கார்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும். டீட்டெயில்ஸில் போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் டீட்டெயில்ஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா இங்கே வந்து 37 வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங் டு ப்ராசஸ் ரெக்கார்ட்ஸு. இது அதுக்கப்புறம் சக்ஸஸ் பெண்டிங்னு செப்பரேட்டாக பிரித்து காமிச்சிருக்கேன். யூஸ்ஃபுல்லாக வேணால் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரு ½ அன் ஹவர் முடிஞ்சதுக்கப்புறம் பேமெண்ட்டெல்லாம் போனதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணி எல்லாத்துக்கும் கரெக்டாக போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்து
இந்த ஃபைலை எடுத்து நீங்கள் வேணுன்னா உங்களோட சிஸ்டத்தில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி பேமெண்ட் போட்டதுக்கான ஒரு ப்ரூஃபாக இருக்கும் அப்படின்னு. யூஸ்ஃபுல்லாக தான் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ஐசிஐசியில் வந்து கார்ப்பரேட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கார்ப்பரேட் அக்கௌண்ட்டில் தான் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிஸ்பே வந்து ஃப்ரீயாகவே உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. இது மூலமாக தான் ஈஸியாக பண்ணுறது. பார்த்திங்கன்னா இந்த பேமெண்ட்ஸில் வந்து பேமெண்ட் போனதுக்கப்புறம் இங்கேருந்து அவைலபிள் பேலன்ஸ்லேருந்து அப்படியே கட் ஆகிடும். நீங்கள் அப்புறம் ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணிங்கனாலும் அதில் வேணாலும் பண்ணிக்கலாம். மோர் டவுட்ஸ்க்கு 1800 1080க்கு நீங்கள் காண்டாக்ட் கூட பண்ணி கேட்டிங்கனாலும் அவங்க வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி கொடுப்பாங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேபி எனக்கு அந்த எக்ஸல் அந்த ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அந்த ஃபைலை ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ணி அதை வந்து நியூ ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் டோட்டலி மாற்றி தான் நம்ம டேட்டாஸ் எல்லாம் வந்து என்டர் பண்ணுங்க. இல்லைன்னா வந்து வேறு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லென்த்தான அக்கௌண்ட் நம்பர்லாம் அப்படியே ப்ளஸ்ஸு அந்த மாதிரிலாம் மாறிடும். அது போக முன்னாடி 0 போட்டிருந்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. அதனால் முன்னாடி 0 போடணும் அப்படின்னா அதுக்கான டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் சேஞ்ச் பண்ணி கரெக்டாக போட்டுங்க. மோர் டவுட்ஸ்க்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்க. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு இப்போ தான் தெரியும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீச்சரில் வந்து ஐசிஐசியில் உங்களுக்கு பெஸ்ட்டான ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ மேபி நம்ம யாருக்காவது சிங்கிள் பேமெண்ட்டே ஒரு 50 லட்ச ரூபா 25 லட்ச ரூபா அனுப்பணும்னா கூட இதில் வந்து ஒரே ஒரு பர்சன் கூட எக்ஸல் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம அனுப்புனோம்னா உடனே போயிடும். பெனிஃபிஷியரி ஆட் பண்ணவே வேணாம். பெனிஃபிஷியரி ஆட் பண்ணால் டைம் ஆகும். அதுக்கு பொதுவாக இப்படி கூட நீங்கள் அனுப்பிக்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.